வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோல ஆள் சேர்க்கும் வாரியம் மூலமா ஆட்கள் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 320 வேக்கன்சிக்கான ஆட்கள் எடுக்க போறாங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே 27 அன்று தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்கு, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட், கல்வி தகுதி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ நீங்க பிஇ பிடெக் இதில் ஏதாவது படிச்சிருந்தாலும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண முடியும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, இதில் நீங்கள் பிஇ அல்லது பிடெக் அல்லது இதற்கு சமமான பட்டம் பெற்றிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஞ்ஞானி அல்லது பொறியியல், அதாவது சயின்டிஸ்ட் அல்லது இன்ஜினியர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னணுவியல் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், இன்ஜினியரிங் சம்மந்தம் படிச்சிருக்கணும். ஓகே, இதில் மொத்தம் காலிடங்கள் 113. அடுத்து இயந்திரவியல்னா மெக்கானிக்கல்ல காலிடங்கள் 160. அடுத்து கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 44 காலிடங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி மட்டும். ஓகேவா? ஸோ மொத்தம் 320 காலியிடங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா, ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் டிகிரி முடிச்சுக்கணும், பிஇ அல்லது பிடெக். அதே மெக்கானிக்கல்ல பிஇ அல்லது பிடெக், அதே மாதிரி கணினி அறிவியலும் பிஇ அல்லது பிடெக் இது மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 வயது வரைக்கும் இருந்தீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். 28 வயது வரைக்கும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா 750 ரூபா ஃபீஸ் பண்ணும். இதில் ரீஃபண்டும் பண்ணுவோம். அதாவது எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 750 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் மற்ற கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 750 ரூபா அனைவரும் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி உமன்ஸ் அவங்களாம் 750 ரூபாய் ரீஃபண்ட் ஆகும். இது தேர்வு எழுதினாதான். ஸோ 750 ரூபாய் 500 ரீஃபண்ட் ஆகாது. ஜென்ரல் இந்த மாதிரி ஓபிசி 500 மட்டும் தான் ரீஃபண்ட் ஆகும். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட் 100 மார்க், ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோ 100 மார்க், இன்டர்வியூ 100 மார்க். ஓகே, ரிட்டன் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் 80 மார்க். எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல. மீதி 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஓகேவா? அதாவது 15 கொஸ்டின் கொடுத்து 20 மார்க். ஓகேவா? நெகட்டிவ் மார்க் இருக்கு, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இப்போ ரிட்டன் எக்ஸாம்ல மொத்தம் 100 மார்க். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1:5 அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு போவாங்க. அங்கேயும் உங்களுக்கு என்ன 100 மார்க் டெஸ்ட் நடக்கும். அதை பொறுத்து தான் என்னது ஆட்கள் தேர்வு நடக்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி உள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 16/6/2025 ஜூன் 16 தான் லாஸ்ட் டேட். இன்னொரு 16 நாளுக்கு மேலே தான் இருக்கு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல் சிக்னல் கிளிக் பண்ணுங்க. நன்றி.